நண்பர்களே, திரு அவையில் இறையியலாரின் சிந்தனைகள் மிக முக்கியமானவை. அவை எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்தவை. அத்தகைய இறையியலாளர்கள் இயேசு சபையில் தொடக்க காலம் முதல் எண்ணற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே ஒரு சிலருடைய பெயரை மட்டும் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். யார் யாரெல்லாம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தவர்கள், எதற்காக சிறப்பு வாய்ந்தவர்கள் என்பதெல்லாம் சொல்வது சிரமம். ஆனால் அவர்கள் ஏராளமாக பணிபுரிந்திருக்கிறார்கள், பாராட்டத்தக்க பணிபுரிந்திருக்கிறார்கள், திருச்சபையை புரட்டி எடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் கூட சொல்ல முடியும். அத்தகைய இறையியலாளர் இயேசு சபையிலே எண்ணற்றவர்கள் இருந்தார்கள். இயேசு சபை தொடங்கிய காலம் முதல் புனித இஞ்ஞாசியாருடைய முதல் தோழர்களிலே சிலர், திரு அவையிலே தடம் பதித்த இயேசு சபையார் இறையியலாளர் எண்ணற்றவர்கள். தொடக்க காலத்தில் திருதந்தின் சங்கத்தில் இயேசு சபையார் பலர் பங்கேற்றனர். குறிப்பாக தந்தை லைனஸ், தியேகோ லைனஸ் கையிலே எந்த குறிப்பும் இல்லாமல் தொடர்ந்து 8 மணி நேரம் அருட்சாதனங்களை பற்றிய உரையாற்றினார் என்று அவரை பற்றி சங்கத்தினர் பெரும் வியப்புக்கு ஆளானார்கள். நமது நாட்டில் தத்துவ போதகர் என்ற பெயர் பெற்ற தந்தை ராபர்ட் தெனோபெலி இந்திய சமயங்களோடு கிறிஸ்தவத்தை தொடர்பு படுத்தி நூல்களை பலவற்றை எழுதியுள்ளார். அற்புதமான நூல்கள், சிறப்பான கருத்துக்கள் அங்கே இடம்பெறுகின்றன. இன்றைய திரு அவையிலே புகழ்பெற்ற இயேசு சபை இறையியலாளர்கள் கார்ல் ரானர், பல்தாசார், ஹென்றி தே லுபாக், அவரி டெல்லஸ், தயாதே ஷார்தான் மற்றும் பலர், இரண்டாம் வத்திக்கான் சங்கம் முதலியவற்றிலே பெரும் பங்காற்றியவர்கள் இவர்கள் எல்லாரும். இத்தகைய இறைவாக்கினர்கள், இறையியலாளர்கள் பெரும்பாலும் இறைவாக்கினர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்று சொன்னால் ஏதோ எகிப்து மம்மி மாதிரி திருச்சபை ஆகியிருக்கும். ஆகவே இந்த இறையியலாளருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வாழ்க.